சரி மிஸ். எழுந்துக்கோ. பாத்து பாத்து பாத்து. பாத்துறா கொஞ்சம். அம்மோ, இப்போ பரவாயில்லையாடா உனக்கு? பரவாயில்லப்பா. விஜய், இன்னும் ஃபீவர் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் தாத்தா. ஃபீவர்லாம் எதுவும் இல்ல. ஓ, நைட்டு உடம்பு அனலா கொதிச்சுது. 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தூக்கத்துல இருந்து எழுப்பி நான் அவளுக்கு மருந்து கொடுத்தேன். இப்போ சரியாயிடுச்சு. அம்மு, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு எல்லாம் வர வேண்டாம். வீட்லயே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அப்ப நீங்களும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம என் கூடவே இருங்க மிஸ். அது எப்படிடா முடியும்? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்கா வந்து உன்னை பாக்குறேன். செல்வி ஆண்டி உனக்கு இட்லி ரெடி பண்ணி தருவாங்க. சமத்தா சாப்பிடுவியா? சாப்பிட்டு மெடிசன் போட்டுப்பியா? ஓகே? ஓகே மிஸ். குட் கேர்ள். குழந்தைய பாத்துக்கோங்க. நான் போயிட்டு சாயந்தரமா வரேன். நானே டிராப் பண்ணிடுறேங்க. இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போயிடுவேன். நீங்க இவ கூட இருங்க. பாய் அம்மு. பாய் மிஸ். வரேன் தாத்தா. சரிம்மா. அம்மோ, இப்போ ஓகேவாடா? ஓகேப்பா. அவரி மிஸ், என்னாச்சு? இன்னும் கிளம்பலையா நீங்க? இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? புக் பண்ணிருந்த ஆட்டோ கேன்சல் ஆயிடுச்சு. அதான் வேற ஆட்டோ புக் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னேன். இருங்க, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். சார், இன்னொரு ஆட்டோ புக் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் காட்டுது. இப்ப வந்துரும். நான் அதுலயே போய்க்கிறேன். சரி, அப்ப ஆட்டோ வர்ற வரைக்கும் உள்ள வந்து உட்காருங்க. எதுக்கு வெளியிலே நின்னுக்கிட்டு? இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க போய் அம்முவை கவனிங்க. நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் எனக்கு அதை ரிமைண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அவ பொண்ணுன்னா எனக்கு அவ ஸ்டூடெண்ட். அவ மேல அக்கறைப்பட்டு நான் இதெல்லாம் சொல்லதான் செய்வேன். ஓஹோ, அப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இப்படிதான் நைட்டு ஃபுல்லா அவங்க கூடவே இருந்து பார்த்துப்பீங்களோ? இல்ல கேக்குறேன், சொல்லுங்க மிஸ். கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன்தான். ஆனா அதுவே அம்முனா நான் பண்ணுவேன். அது ஏன் எதனாலன்னா எனக்கு தெரியல. அம்முவும் நானும் பாத்துக்கிட்ட முதல் நாள்ல இருந்தே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம்.